அனைவருக்கும் காலை வணக்கங்க. புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம்ம வீட்டு அறுவடைகள் சமையலுக்கு பூஜைக்கு எல்லாத்துக்குமே கிடச்சாச்சுங்க. ஒரு நல்ல தரமான அறுவடைன்னு சொல்லலாங்க. அவ்வளோ கொடுத்துருக்காங்க. நம்ம சமையலுக்கு வேண்டிய காய்கறி, பூக்கள், விதவிதமான பூக்கள் எல்லாமே கிடச்சிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சுங்க, புரட்டாசி மாதம் விசேஷமானது பெருமாளுக்குன்னு சொல்லி அவங்க இவ்வளோ பூக்களை அள்ளி கொடுத்துருக்காங்க. பூக்களை மட்டும் இல்லைங்க, காய்கறிகள், வெற்றிலை, துளசி எல்லாமே அள்ளி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய உகந்த பூக்கள் அத்தனையுமே கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி நாளுக்கு நாள் நம்முடைய தோட்ட மலர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை அதுவுமா விசேஷமான நாளில் முதல் வாரத்தில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப மன நிறைவோடு இன்றைக்கி புரட்டாசி சாமி கும்பிடலாங்க. புரட்டாசி தழு போடுற அத்தனை பேருக்கும் என் மலர்களால் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எவ்வளோ மலர்கள் பாருங்கள், ஒவ்வொன்றுத்துலேயும் 10, 8 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுவுமே குறைவில்லாமல் அளவில்லாமல் நிறையா கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷங்க. ஆனால் என்னுடைய மாடி வீட்டு சகோதரி அவங்க போய் தாங்க இன்றைக்கி பூ பறித்து வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாங்க. காலையிலேயே மாடிக்கு போயிட்டு எல்லா பூக்களையும் பறித்து வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பூக்களை அவங்க வாங்கிட்டு போனாங்க. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மாடிக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுதே அவங்க எனக்கு பூக்களை கொண்டு வந்து கொடுத்து மன நிறைவடைய செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பூக்கள் பாருங்கள், அவங்க அவ்வளோ நேரம் பொறுமையாக பறிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. எல்லா பூக்களுமே ரொம்ப தனித்தன்மை வாய்ந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு விதமாக ரொம்ப அழகாக இருந்தாங்க. பெருமாளுக்கு ஏற்ற மலர்களும் கிடச்சிருந்தாங்க. பெருமாள் பூஜைக்கு ஏற்ற அத்தனை மலர்களோடு இன்றைக்கி நம்ம பெருமாள் பூஜை ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பூக்களை பார்க்கும் பொழுதும் நமக்கு ரொம்ப 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 மன நிறைவு கிடச்சிதுங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.